சிவகங்கையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணமடைந்த விவகாரத்தில் இளைஞரின் உறவினர்களை காவல்துறையினர் அழைத்துச் சென்றிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, ஏற்கனவே இளைஞர் இறந்த விவகாரத்தில் உறவினர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தினர், தொடர்ந்து போராட்டமும் நடத்தினர். தற்போது எதற்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர்? விவரம் என்ன? பாலா, காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட மடப்புறத்தைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது மதுரையில் உள்ள மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்காக காவல்துறையினர் அவரது தம்பி மற்றும் அக்கா உள்ளிட்ட இருவரையும் அழைத்து செல்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக பணியாளராக அஜித் என்பவர் பணியாற்றிய நிலையில் திருட்டு வழக்கு ஒன்றில் தனிப்படை காவலர்கள் அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது காவல்துறையின் விசாரணையில் உயிரிழந்தார். இது தொடர்பாக இன்று காலை முதலே அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் வியாபாரிகளும் கடைகளை அடைத்து உரிய விசாரணை நடத்த வேண்டும், 6 காவலர்களையும் கைது செய்ய வேண்டும், அதுவரை தங்கள் மகனின் உடலை வாங்கப் போவதில்லை என தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் வேங்கட பிரசாத் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த விசாரணைக்காக மதுரை வந்துள்ள அவரது தம்பி மற்றும் உறவினர்களை தற்போது காவல்துறையினர் காரில் அழைத்து சென்று விசாரணைக்காக ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். ஏற்கனவே சம்பந்தப்பட்ட திருப்போணம் காவல் நிலையத்தில் மாஜிஸ்ட்ரேட் வேங்கட பிரசாத் விசாரணை நடத்தியுள்ள நிலையில் தற்போது குடும்பத்தினரிடம் அவர் தொடர்ந்து விசாரணை நடத்த இருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.